எங்க அம்மால அதான் என்ன பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க வேற. நானே இன்னைக்கு போய் சொல்லி வயிறு வலிக்குதுமான லீவ் போட்டேன். இங்க வந்து நின்றுட்டு இருக்கிறத பார்த்தா அவ்வளோதான். வீட்டுல போய் இன்னைக்கு நல்லா வாங்க போறேன் நானு. ஏல சதீஷ், அறிவு கிட்டவனே, வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பா நின்றுட்டு கிடக்குற. உனக்கு அறிவு இருக்குது? அப்படித்தான் வந்து நின்றுட்டு இருக்கிறதுக்கு, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு தான் லீவ் போட்டியா? தூங்கி முழிச்சா போதும், அந்த ரோடா பஸ் ஸ்டாப்பா திரியிடுது. அப்படி பார்த்தா என்ன தான் வருமோ தெரியல. எம்மா கத்தாதம்மா, ரோட்டில் என் மானத்தையே வாங்காதம்மா ப்ளீஸ். மா நீ வீட்டுல வந்து என்ன வேணாலும் திட்டு அடி. இங்க கொஞ்ச நேரம் சும்மா இருமா. இந்த பயலுக்கு முன்னாடி திட்டு என்னை அசிங்கப்படுத்தாதம்மா. ஏம்ல, உனக்கெல்லாம் சூடு சொரணை ஏதாவது இருக்குமா? இதில் வேற அவங்க முன்னாடி உன்னை அசிங்கப்படுத்துறாங்களாம். வீட்டுக்கு வா, உனக்கு என்ன பண்ணுறேன்னு பாரு. லீவு போட்டுட்டு வீட்டில் அசாத படுத்துட்டு கிடப்பானா, வந்து எங்கே ஏரியில் திரியிறான், ரோட்டில் திரியிறான், பஸ் ஸ்டாப்பா என்னத்தை தான் அப்படி பார்ப்பீங்கள? தூங்கி முழிச்சு கண்ணு மூடுற வரைக்கும் என்ன அப்படி வேடிக்கை கேட்குது உனக்குலாம்? நம்ம ஊரில் மட்டும் இல்லைக்கா, எல்லா ஊர்லேயுமே அப்படியே தான் பண்ணுறானுங்க. எங்கே பாரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறானுங்க, ரோட்டாண்ட நிற்கிறானுங்க, இப்படி கூட்டமாகவே தான் நின்றுட்டு பானுங்க. எவ்வளங்களுக்கு மட்டும் வீட்டில் இருந்தால் அப்படி என்னத்த போர் அடிக்குமே தெரியல. நீ வேற கொஞ்ச நேரம் சும்மா இரு நெட்டமல்லி. அந்த அக்காவே கோவமாக்குறாங்க. இன்னும் வேற நீ கொஞ்சம் ஏற்றி விடுற மாதிரி பேசாத. அந்த பையன் சும்மா வந்து வேடிக்கை பார்த்துட்டு கிடக்குறானுங்க. அவனுங்களை பிடிச்சி கத்திட்டு கிடக்குறீங்க ரெண்டு பேரும். ஏல சுருட்ட மண்டை, நீ அந்த சாந்தி மவன் தானே? ஆளை பாரு, நல்லா சைடு ஒன்று சொக்கா பட்டனை கழட்டி விட்டுக்கிட்டு எப்படி நின்றுக்கிட்டு இருக்கிறான் பாரு. இருளில் உங்கள் அம்மாட்டையே மாட்டி விட்றான் உன்னை. இல்லை நெட்டவள்ளியக்கா, எங்கள் அம்மா தான் கடையில் போய் தக்காளி பழம் வாங்கிட்டு வாடான்னு அமுச்சு விட்டாங்க. இவனுங்க தான் அங்கே நின்றுக்கிட்டு எங்கள் வாழை வந்ததும் போவான்னு கூப்பிட்டாங்க. நான் கடைக்கு வந்தேன். நானும் அங்கே நின்றுட்டு இருக்கிறதுக்கு வரல. அத்தானே, அவன் பொறுப்பான பையன். நானும் காலங்காத்தால கடைக்கு போடானதுக்கு எனக்கு வயிற்று வலிக்குதுமா, காலை வலிக்குதுமா, தலை வலிக்குதுமான்னு என்கிட்ட அத்தனை வலி சொன்னேன். இப்போ ஒரு வலி எல்லாம் பறந்து போயிடுச்சா காத்தோட காத்தா. ஏம்ல தம்பி, நீ மாயாண்டி அண்ணன் அவன் தானே? ஆமாம் அத்தை, நானும் வீட்டில் தான் இருந்தேன். சதீஜ் தான் போன போட்டு வாழே போர் அடிக்குது, கொஞ்ச நேரம் அப்படி எங்கன்னா போயிட்டு வரலான்னு சொல்லி கூப்பிட்டான். நான்லாம் அந்த வீட்டில் தான் இருந்தேன், பள்ளிக்கூடத்துக்கு ரெடி ஆகிட்டு இருந்தேன். பாரு, எல்லா பிள்ளைங்களும் பொறுப்பாக்குறாங்க. இவன் மட்டும்தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறான். வீட்டுக்கு வா, உன்னை வர கோபத்துக்கு உங்கள் அப்பங்கிட்ட சொல்லி உன்னை இன்னைக்கு என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு. அம்மா அப்பா கிட்ட மட்டும் சொல்லாதம்மா. அப்புறமேட்டுக்கு அப்பா எங்கேயுமே போறது கூட மாட்டாங்கம்மா. நீயே என்னன்னாலும் திட்டு, என்ன வேணாலும் பண்ணு. அப்பா கிட்ட மட்டும் சொல்லி கொடுத்துறாதம்மா. உனக்கு எஞ்சி கேட்கறமா, நீ என்ன சொன்னாலும் கேட்கறமா. இனிமே நான் வீட்டை விட்டு எங்கேயுமே போக மாட்டேமா. இன்னைக்கே கூட இன்னும் நேரம் நான் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பி கூட போயிடுறேன். அம்மா ப்ளீஸ்மா. இப்போ என்னம்மா உனக்கு பள்ளிக்கூடத்துக்கு தானே போகணும். நான் பள்ளிக்கூடத்துக்கு போனதும் ரெடி ஆகிட்டு ஓடி போயிடுமா. என்ன மட்டும் சொல்றீங்களே, நீங்க 3 பேர் மட்டும் நல்லா கதை பிச்சுக்கிட்டு இப்போ வந்துக்கிறீங்களா வேடிக்கை பார்க்கறதுக்கு? நான் உங்களை எதனா கேட்டேனா? எக்கா, உனக்கு வாய் கொழுப்ப பார்த்தீங்களா? நாம வேடிக்கை பார்க்க வந்துக்கிறோமா? அத்தான நெட்டவள்ளி, இந்த பையனுக்கு கொஞ்சம் வாய் கொழுப்பு அதிகம்தான். ஏல, நாங்கள் என்ன வேடிக்கை பார்க்கவா வந்தோம்? நாங்கள் பக்கத்து கட்டுக்கு பூ பொறுக்கிறதுக்கு ஆள் வேணும்னு வர சொல்லியிருந்தாங்க. அங்கே வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம். உன்ன மாதிரி ஊர் சுற்றிக்கிட்டு தெரியுதுன்னு நினைக்கிறியா? ஏம்மா சாருமா தெரியாம சொல்லி விடுமா. சரிம்மா, பள்ளிக்கூடத்துக்கு நேரம் ஆயிட்டு நான் வரேன். வாங்கல, ஓடி போயிடலாம். என்ன ராவடி கட்டுறான்? அந்த பள்ளிக்கூடத்துக்கு போனால் என்னத்த நோவுமோ தெரியல. இங்கே வந்து நின்றுட்டுலாம் உனக்கு காலம் நோவாது. சரி விடுங்கக்கோ, அதான் போறேன்னு பையன் உன் பையன் அடிச்சு ஓடி போயிட்டானே. வாங்க, நேரம் ஆயிட்டு நாமளும் போகலாம். அப்புறம் காட்டுக்காரி பேச்சுவாங்க. ஆமாம் வாங்க.